த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு காவிரி விவகாரத்தில் மீண்டும் சட்ட போராட்டம் பயன் தருமா, பாதிப்பு தீருமா என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. காவிரி விவகாரம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்றது. 2 மாநிலங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி தீர்க்கப் போகிறார்கள்? காவிரியிலிருந்து தண்ணீர் வருவதற்கு தடையாக இருப்பது எது? சட்ட போராட்டம் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு விரைவில் உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டம் என்பது, இந்த சட்ட முன்னெடுப்பு என்பது நமக்கு ஒரு உரிய தீர்வை பெற்று தருமா என்பது குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்திற்கு 4 முக்கிய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புகழேந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். அதே போல திமுகவிலிருந்து துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்திருக்கின்றார். அரசியல் விமர்சகர் ஜவஹர் அலி இணைய இருக்கின்றார். அதே போல மற்றொரு அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். 3 பேரையும் நாம் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஃபஸ்ட்டு திமுக கிட்டேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். துரை தமிழ்ச்செல்வன் இருக்கார். சார், இப்போ என்னென்னா தாவேகா சார்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் பண்ணுறோம், பல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இங்கே அரசியல் பண்ணுறாங்க. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் பாருங்கள், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடு இருக்குது. ஆனால் மாநில உரிமை, காவிரி விவகாரம், விவசாயிகள் பிரச்சனை வந்துட்டா அவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. பிஜேபி, காங்கிரஸ் அப்படிங்கிற வேறுபாடு கூட இல்லாமல் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் திமுக பாருங்கள், இங்கே ஆளுங்கட்சியை எடுத்து போய் தஞ்சாவூரில் போராட்டம் அறிவிக்கிறாங்க. கர்நாடகா நமக்கு தண்ணி தராமல் அடாவடித்தனம் பண்ணுறாங்களே, திமுக அதை கண்டிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த போராட்டம் யாருக்கு எதிராக? இந்த போராட்டம் மத்திய, அதாவது மாநிலத்தை ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் இல்லை. இல்லை, அதுவும் தானே இருக்கு கேள்வி. இல்லை, அது இல்லை. 4-5 பொருளை தான் போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. பொருள் அல்ல, அதோட பயிர்க்கடன். நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன், 1 by 1 வரேன். இதோட ஆரிஜின் என்ன, இதோட நோக்கம் என்ன? நோக்கம் தண்ணி தராது. யார் தரல? கர்நாடக அரசாங்கம் கொடுக்குது. கர்நாடக அரசாங்கம் தண்ணீர் தரலன்றது கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிரானதான் போராட்டம். கூடுதலாக நீங்கள் விவசாயில வஞ்சிக்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன அளவுக்கு பயிர் கடன்றீங்க, ரத்து செய்யல. அது கூடுதலாக நீங்கள் காவிரி திறக்கலை, மேட்டூர் டேமை திறக்கலை அப்படின்ற சில சாராம்சங்களோட இப்போ ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ். அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது கர்நாடகா. அப்போ கூடுதலான பொறுப்பு உணர்வு யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு இருக்கும். கண்டிப்பாக, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ தமிழ்நாடு திமுக இதில் அரசியல் பண்ணுது. என்ன அரசியல் பண்ணுச்சு? தண்ணி கொடுங்கன்னு தான் அரசியல் பண்ணுச்சு. நீங்கள் தண்ணி கொடுக்காதீங்கன்னு போய் இப்போ காங்கிரஸ்கிட்ட சொல்லலை திமுக. இப்போ நீங்கள் உங்கள் பார்வை எப்படி இருக்குது? தண்ணி கொடுக்காதுன்னு திமுக போய் சொல்லிடுச்சு, நாங்கள் தண்ணி வேணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்த பார்வை இல்லை. நீங்கள் இதை வேணால் நீங்கள் என்ன எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் ரீல்ஸாக வேணால் போடலாம். ஆனால் தண்ணி வேண்டும், அதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் போய் தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு எங்கள் அண்ணன் சொன்னார், விஜயண்ணன். சரியா? நீ வராதன்ட்டார் அவர். ஓகே. கர்நாடகாவோட முதலமைச்சர் நீங்கள் வர தேவையில்லை, நீங்கள் வராதிங்கன்ட்டு. எப்படி தண்ணி வாங்க போறீங்க? ஓகே, கேள்வி அதுதான். அதாவது ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் டேம் குறுவை சாகுபடி செத்து போச்சு. ஓகே. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகள் தண்ணீர் வேணும்னு தவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் திமுக ஏன் குறை சொல்றீங்க? எங்களுக்கு புரியல. நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் தானே ஆளுங்கட்சின்ற தார்மீக எண்ணம் உங்களுக்கு, அந்த எண்ணமே மறந்துட்டீங்களா? நீங்கள் என்ன திமுக எங்களை குறை சொல். திமுக என்ன பண்ணுச்சு கேட்குறோம். நாங்கள் சட்ட போராட்டம், என்ன சட்ட போராட்டம் மட்டும் நடத்துறீங்க? நீங்கள் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுப்பதற்கான அந்த சட்ட ஆலோசனைகள் நடத்தியிருக்காங்க. அதனால என்ன தீர்வு நடந்திருக்கு? இல்லை, சட்ட போராட்டம் பொறுமையாக தானே நடக்கும். எந்த நடவடிக்கையுமே எடுக்க நடந்திருக்கு. ஆலோசனை மட்டும்தான் நடந்திருக்கு. அதை தாண்டிட்டு வேற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கடந்த சிம்பிளா சொல்றோம், நீங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சியில் இருக்கு. கட்டாயம் நீங்க போய் டி.கே. சிவகுமார்ட்ட தண்ணி கேட்டா கொடுத்துருவாரா? ஓ, நட்பு இல்ல. நீங்க அடுத்த 3 தேர்தலுக்கு சேர்ந்து நாங்க இருக்க போறோம்ன்றீங்க. உங்களுக்காக தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? அந்த காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற இல்ல, எல்லாம் ஒரே காங்கிரஸ் தான். ஐஎன்சி தான், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். இந்த பார்டர் தானா வேற காங்கிரஸ், அந்த பார்டர் தானா வேற காங்கிரஸ். எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு தலைவர் முகம் ராகுல் காந்தியா தான் பார்க்கப்படுது காங்கிரஸ். அப்ப நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்ல? அழுத்தம் வேண்டாங்க, டி.கே. சிவகுமார் கண்டிக்க முதல்ல அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? இது வரலையும் டி.கே. சிவகுமார் தண்ணீர் தரல, அவரை கண்டித்து அதே தான் உங்களையும் கேட்குறாங்க. திமுக கடந்த 20 நாட்கள்ல தண்ணீர் தராத கர்நாடக அரசை கண்டித்து எதையாவது, அதாவது ஆளும் கட்சி போதுமான போராட்டங்களை முன்னெடுக்கல, இல்லை அழுத்தம் கொடுக்கலன்னு கேட்கலாம். ஒரு எதிர்கட்சி, அதில் தார்மீக கடமை இருக்கு. ஆனால்
தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய திமுக, மக்கள் நலன் சார்ந்து போராட வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஆட்சியில இருக்கு, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. நீங்க அவங்களுக்கு குறையும் சொல்லலாம். கூடுதலாக கர்நாடக அரசுக்கு ஒரு கேட்டு தண்ணீர் வாங்கணும்னு சொல்ல நாங்க என்ன சொல்றோம், நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். உங்களை கண்டிச்சோம், காங்கிரஸை கண்டிச்சோம், பாஜகவை கண்டிச்சும் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க தஞ்சையில் அறிவிச்சிருக்கும் பொழுது குறைந்தபட்ச கண்டனம் இருக்கேன். குறைந்தபட்சம் ஒரு வெகுண்டிலிருந்து எங்க அண்ணன் விஜய் நான் வந்து டி.கே. சிவகுமார் நீ தண்ணி குடிக்கல அவ்வளவுதான் அப்படி ஏன் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா அண்ணன் படம் அங்கே ஓடிட்டு இப்பவே துரத்தி அந்த படத்தை போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ணன் அதற்காக அமைதியாக கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ஏன்னா குறுவை சாகுபடியில் விவசாயிகள் உள்ளபடியே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் முறையே ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எஸ், நீங்க இடைவெளியே இல்லாமல் எந்த ஆண்டும் இடைவெளி இல்லை, பெரிய இடைவெளி இல்லை. ஜூலை மாதம் ஒரு ஆண்டு 2023 மட்டும் ஜூலை. பாக்கி எல்லா மாதத்திலையும் ஜூன் மாதம் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே மே மாதத்திலே தண்ணீர் திறக்கப்பட்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை தண்ணீர் தேவைப்படும் அதுக்கான உரிய நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆண்ட அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதில் அழகாக கையாண்டது. உங்களுக்கு கையாள தெரியல, ரைட், அதை கூட சரி, நீங்க வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க. ஆனா இன்னும் நீங்க திமுகவை ஏப்பா குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு யார் தான் ஆட்சியில் இருக்கிறா? இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, உங்களோட நடவடிக்கை எல்லாம் திமுக செய்யணும், அதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கணும். உங்களுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாமே திமுக செய்யணும். அது வந்து ஏன் திமுக கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்டு அழுத்தம் கொடுக்க கூட்டணியில் இருக்காரு. 2 அமைச்சரவை கொடுத்துல இடம் கொடுத்துருக்கீங்க. 2 அமைச்சரவை இன்னைக்கு சொல்லணும். 2 அமைச்சர்கள் நாங்க அமைச்சரவையிலிருந்து 2 அமைச்சர்களும் நாங்க அமைச்சரவையிலிருந்து இடம்பெறோம், வெளியேறும். இனி எங்களுக்கு தண்ணீர் வரலைன்னா காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியேறு. கண்டனம் அகில இந்திய காங்கிரஸுக்கு சொல்லுங்க. சரி, ஓகே, அவர்கிட்ட கேட்டது சொல்லு. தாவேகாவிலிருந்து புகழேந்தி சார் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். இப்போ திமுகவிலிருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் சொன்னக்கூடிய அந்த பதிலில் இருந்து தான் இந்த கேள்வி எழுது. எதிர்க்கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தண்ணி தராத கர்நாடகத்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க, அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஓடக்கூடிய காரணத்தினால தான் தமிழக முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? அதான் உண்மையா? குட் ஈவினிங் நியூஸ் தமிழ் 24/7. சார், ஜனநாயகனை முடக்கி ஜனநாயகத்தை நாசம் பண்ணி அந்த படத்தை வரவிடாம பண்ணி ரொம்ப காலம் அதை எதிர்பார்த்து தேர்தல்லாம் முடிஞ்சு முதலமைச்சரா பதவி ஏற்ற பின்னாடி படத்தை விட்ட பின்னாடி அது கர்நாடகாவில், கேரளாவில், த்ரூ அவுட் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் ஓடுது. இப்போ படம் ரிலீஸே இத்தனை நாள் ஆகிப்போச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்களுக்கு அதே க்ரௌட் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை, எந்த சினிமா ஆகட்டும். அதனால வந்து நீங்கள் வந்து ஜனநாயகனையே எடுக்கணும். இங்கே ஜனநாயகனை தடை பண்ணி ஜனநாயகம் இல்லைன்றது தானே பண்ணாங்க சென்சார் போர்டு. அது இல்லை சார். மகிழ்ச்சியான செய்தி, கபினியிலிருந்து 17,000 கனஅடி தண்ணீரை இன்னைக்கு திறந்தாச்சு, ஃபுல்லாகுதுன்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் ஃபுல்லாக போகுது வேற வழி இல்லைன்னு, ஏன்னா உத்தரவு போட்ட மேல இருந்து தண்ணியை திறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே இங்க அவர் வந்து இறங்கும் பொழுது இங்க இருக்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, எக்கச்சக்கமா ஃபேன்ஸ் இருக்காங்க. சிட்டியில ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு காலத்துல 14 கவுன்சிலர் சிட்டியில, எங்க பெங்களூர்ல, நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 கவுன்சிலர், கேஜிஎஃப்ல 3 தடவை எம்எல்ஏ, நகராட்சி நான் இருந்தப்போ நம்ம தொடர்ந்து எம்எல்ஏ நகராட்சியில இருந்தப்போ நான் செயலாளராக அங்க இருந்தேன். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 60 இடத்துல கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல கட்சி பங்கனரி இருந்தது. திமுகவுக்கு தொடர்ந்து 2 கவுன்சிலர் இருந்துகிட்டே இருந்தாங்க. திராவிடமணி அண்டு சோழன்னு 2 பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. இது கண்டினியூஸா நம்ம பார்த்தோம் கர்நாடகாவில். ஆகவே 40% தமிழியன்ஸ் இருந்துட்டு தான் கர்நாடகா இருந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ஏரியால இருந்தும் பார்க்கறதுக்காக ஆர்வத்தோடு வந்தாங்கன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை சரி பண்ண முடியுமான்னு பிரச்சனை எழுந்துதா இல்ல வேற என்ன எழுந்தது? அதுதான் எழுந்துச்சு. இல்ல சார், கேள்வி அது இல்ல. இப்ப என்னன்னா, நீங்க தண்ணி திறந்து விட்டுருக்கான்னு கூட சொல்றீங்க. அங்க கடுமையா மழை பெஞ்சிருக்கு, அணைகள்லாம் நிரம்பி இருக்கு, வேற வழி இல்லாம தண்ணி திறந்து விடுறாங்க. ஆனால் இத்தனை நாட்கள் தமிழக அரசு அந்த தண்ணீரை திறந்து விடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? பிரதமரை பாத்தீங்களா? சிவகுமார் அவர்களுக்கு ஏதாவது கடிதம் எழுதுனீங்களா? இல்ல வந்து தண்ணியை கேட்டு பெறுவதற்கு சட்ட போராட்டம் என்ன செஞ்சீங்க? ஏன் திமுகவை குறை சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்கள ஆட்சியில் இருக்காங்கன்னு கேக்குறாங்க சார்.
இல்ல நெறியாளர் ராஜேஷ், நாங்க ஒன்னும் திமுக குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இல்ல. அமைச்சர் சிடி நிர்மல்குமார் எதிர்கட்சிகள் வேண்டாம் வர ஆமா சார், எதிர்கட்சிகள்னா யாரு? இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அங்க போயிட்டு மிஸ்டர் சீமான் போயிருக்காரு, அப்புறம் OS மணியன் இருந்திருக்காரு, யார் யாரும் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து விவசாய பிரிவுகள்லாம் ஒரு கட்சி மாத்திரம் சொல்லிட்டு இல்லை சார். ஆக எல்லாத்தையும் தான். எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் இதுக்கு 13 பேர் கொண்ட கமிட்டி, அதுக்கு முதலமைச்சர் தலைமையில அது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுக்கு பின்னாடியே பாருங்க மிஸ்டர் ஆனந்த், என்ன ஆனந்த், அப்புறம் இப்படித்தானே மினிஸ்டர்ஸ் மற்றவங்க எல்லாம் அதுல இருக்காங்க, ஆதவ அர்ஜுனா, இவ்வளவு பேரு சேர்ந்து தானே அங்க போறதா முடிவு பண்ணி எல்லாத்தையும் புக் பண்ணி அவரும் வாங்கன்னு வெல்கம் பண்ணி நான் கூட்டு போய் உங்களை காமிக்கிறேன்னா அவர் சொன்னாரா இல்லையா அந்த முதலமைச்சர்? இதெல்லாம் நடந்ததா இல்லையா? இதெல்லாம் எந்த ஸ்டெப் எடுக்கலன்னா எப்படி சொல்ல முடியும் ஸ்டெப் எடுக்கலன்னு? அவரே சொன்னாரு DK சிவகுமார் கனடாவில், நான் போன் பண்ணி பேசினேன், அவர் முதலமைச்சரோட பேசினேன், வாங்கன்னு இன்வைட் பண்ணேன், நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேங்கன்னாரு. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்துல நமக்கு அனுபவம் உண்டு சார். நெய்பர் ஸ்டேட்டோட அவங்க தான் எப்ப பாரு தகராறு பண்ணிக்கிறாங்க, நீங்க பண்ணிக்காதீங்க, தயவுசெய்து நீங்க ஒற்றுமையா போங்க அப்படின்னு ஏற்கனவே ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இருந்த அம்மாவுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு மறுநாளே வந்தாங்க. நான் தான் கூட்டு போனேன்னு நான் போன டிபேட்ல கூட சொன்னேன். கூட்டு போனா இங்கே பக்கத்துல லீலா பேலஸ் ஏர்போர்ட்ல இருந்து யாரு ஸ்டெப் எடுக்கலன்றீங்க? எதுக்காக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நான் கர்நாடகாவுக்கு போவோன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் அம்மா மாதிரி துணிச்சல இறங்கி வர்றாருல, அது பெரிய விஷயம் இல்ல. அப்ப இந்த 205 TMC திமுக ஆட்சியில் இருந்தப்ப அப்படியே கரெக்டா கொடுத்தாங்களா? ஏதாவது ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். நான் திமுகன்னு இல்ல, அண்ணா திமுகன்னு இல்ல, இப்போன்னு இல்ல, எப்பயாவது கொடுத்துருக்காங்களா? அவங்க காரணம் சொல்லுவாங்க சார், தண்ணி இல்ல, சஃபிஷியன்ட் வாட்டர் கிடையாது, அதனால கொடுக்க முடியலங்கிறத காலங்காலமா சொல்றது தானே. இதுக்காக அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்டார்ல அம்மா போட்ட கண்டெம்ட் கேஸ்ல SM கிருஷ்ணா சுப்ரீம் கோர்ட்ல, ஒரு சொட்டு தண்ணி விட முடியாதுன்னாரு. இதெல்லாம் நடந்தது சார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் இது பற்றியெல்லாம் விரிவாக பேச வேண்டிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என்ன ஆனந்த் அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவர் பேர் ஒரு அறிக்கை கூட வரலங்கிறாங்க. அப்ப எப்படி அவர் அந்த துறையோட அமைச்சராகிறாருன்னு கேள்வி கேட்கிறாங்க சார். இது அவருக்கு வாய் திறந்து பேச வேண்டிய தார்மீக கடமை இருக்கா இல்லையா? நேரடி பதில் வேணும் சார். சார் நேரடி பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முதலமைச்சர் கீழே சார் அமைச்சர் என்ன பண்ணாரு? துறை சார்ந்த அமைச்சர் அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லைங்க. நீர்ப்பாசனத்துறை அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியா போய் சொல்றேன் நானு. அது கமிட்டி போடுறோம், ஃபார்ம் பண்றோம், IAS இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் கூட வராங்க. இத்தனை பேர் வச்சுட்டு அவர் பேசலையே விஜய் வாய் திறக்கலையே. திறந்தாதான் பெரிய பிரச்சனையா நாடு பூரா வெடிக்குது. அது திறந்தா என்ன ஆகுது? அது திறந்த பின்னாடி இதுக்கு பதில் சொல்ல முடியாம அலையறாங்க. என்ன சார் நியாயம்? அவர் பதில் சொல்லணும், இவர் பதில் சொல்லணும். நமக்கு அது பிரச்சனை இல்லை சார். நான் காவேரி மண்டலம், அந்த பகுதி தஞ்சை, வளநாடு, இங்க தண்ணி வேணும், அதுதான் பிரச்சனையே தவிர ஆனந்த் என்ன பேசல, இவர் பேசலங்கிறது பிரச்சனை கிடையாது சார். பேசினா விட்டுருவாங்களே திறந்து. இப்ப பேசுறேன் சார், தண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களை எல்லாம் கூட்டி வச்சு மீடியாவை கூப்பிட்டாரு, தண்ணி விடுங்கன்ட்டாரு, உடனே விட்டுருவாங்களா? என்ன சார் அங்க இருக்கு? அதாவது நீங்க முதல்ல ஒன்ன கவனிக்கணும். 1991 டிசம்பர் 13, 14, 15 அந்த நிலை திரும்பிடக்கூடாது சார். சாதாரண விஷயம் இல்ல. குழந்தையெல்லாம் நெருப்புல போச்சு, ஆயிரக்கணக்கான உயிர் செத்து போச்சு. தமிழகத்துக்கு ஓடி வந்தாங்க இங்க இருக்க மக்கள் எல்லாம், கர்நாடகாவில இருந்து தமிழர்கள். அப்பதான் அம்மா பதவி ஏற்று 6-7 மாசம் தான் ஆச்சு. 91 அப்பயே ரிசைன் பண்ணி தூக்கி எறிகிறாங்க பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ்கிட்ட. அங்க ஏதாவது ஆட்சி தமிழ் கண்ட்ரோல் பண்ணலன்னா எனக்கு முதலமைச்சர் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு தண்ணீரும் வேண்டும், விவசாயிகள் பிரச்சனையும் சால்வ் ஆகணும். அதே நேரத்துல அடுத்தவங்களை கொரோனா எதிர்கட்சி ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர் சொல்றது ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? இப்போ ராகுல் காந்தி அவர் இதுல தலையிட முடியாது. காவேரி ஆணையம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, இது ரெண்டும் மீறி இதுல தலையிட்டீங்கன்னா மாறிடுவான். ஆகவே அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அதையும் சட்ட சிக்கலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இப்போ நல்ல செய்தி, மழை சிம்டம் ஆரம்பிச்சிருச்சு. கேரளா பூரா மழை, அப்படியே பார்டர் ஊட்டி மழை வருது, அப்படியே வந்துடும். மழை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். நிறைய விவரங்களை சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துருவோம். அக்னீஸ்வரன் சார், நீர்வளத்துறை அமைச்சர் வாய் திறந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் பேச்சில் தான் பதில் சொல்லணும்னு இல்லை, ஆக்ஷனில் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக அரசுன்னு சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்று, அங்கே நம்ம தொடர்ந்து தேவையில்லாத சில கருத்துக்களை பேசும்போது 40% தமிழக மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு ஏற்படும் உதாரணத்தோட சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த
காவிரி பிரச்சனை 1924 மைசூர் மகாராஜாட்ட இருந்த பிரச்சனை 102 வருஷமா இருக்குது. ஆனா பீகார்ல இருந்தும் காஷ்மீர்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு புகை வண்டியை யாரும் தடுக்க முடியல. ஏன்னா அது சத்தம் கேட்கும். ஒரு விமானம் எல்லா மாநிலங்களிலிருந்து விமானம் வருகிறது, அதை யாரும் தடுக்க முடியல. ஆனா தண்ணி மட்டும் சத்தமில்லாமல் வருவதனால் இதை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பதில் அது ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அதை அரசியல் பண்றாங்க அப்படின்றத விட மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஐயா நீங்க முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றாங்க. சரி, கூட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரா, கூட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாங்களா, அது என்னன்னு தெரியல. ரைட். இப்ப அடுத்து என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரு அப்படின்றதுனால தான் மக்கள் அமோக வாக்குகளை செலுத்தி அவரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்களும் சரி, கர்நாடகாவில் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் ஒருவரை தவிர அவர் ஒருவர் மட்டும்தான் மனிதாபிமானம் உள்ள முதலமைச்சராக இருந்தார். மீதி எல்லாமே அரசியல் 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 தான். இங்க கர்நாடகா முதலமைச்சர் என்ன சொன்னார், நீங்க வாங்க உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னார். ஏற்கனவே 3-4 அணைகள் இருந்தாலும் இந்த அணை 3 அணைகளை விட அதிக கொள்ளளவு கொண்ட 67 அடிகளை கொண்டதை கட்ட போறாங்க. அவருடைய தொகுதிக்கு உட்பட்டதா வருது. நாம தான் சீதாராமையாவை வீட்டுக்கு போக வச்சுட்டோம் அல்லது முதலமைச்சர் இருந்து இறக்கிட்டோம். நாம நிரந்தரமா முதலமைச்சராக இருப்பதற்கு இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டால் பரவாயில்லன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான ஒன்றும் தகவல் இல்லாமலா நீங்க வாங்கன்னு சொன்னாரு. சரி, நீங்க வர வேண்டான்னார்ல. எந்த முதலமைச்சராவது ஒரு அண்டை மாநில முதலமைச்சரை வர வேணான்னு சொன்னது இருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணங்க. இல்ல சார், அங்க பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க டிவில, நிறைய விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்தா கருப்பு கொடி காட்டுவோம், கல்வீச்சு நடக்கும், பேச்சுவார்த்தை நடத்த போறது. ஆமா சார், போற வழியில பாதுகாப்பு தர முடியாதுங்கிறாங்க. இங்க தேவையில்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அது நியாயமான விஷயம் தானே. அப்ப ஒண்ணு பண்ணுவோம் சார், ஒண்ணு பண்ணுவோம். இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பத்திரிகையாளர் கேட்கிறார், என்னங்க பிரச்சனை இருக்கு, அமைதியா போறார். அவர் ஒரு இந்தியாவுக்கே ஒரு தலைவர், மௌன தலைவர் நம்பர் 1. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசவே இல்லை. 2வது மௌனம். 3வது மௌனம் அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மௌனம். சிரித்தால் போதுமா காவிரியில் தண்ணீர் வந்து விடுமா? நான் இப்ப கேட்கிறேன், அந்த நீர்ப்பாசனத்துறையை செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ தூக்கிட்டு இன்னொருத்தர் செயலாளரை போடுறீங்க சார். செயலாளர் முதலமைச்சர் அமைதியா இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர், இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர். நான் கேட்கிறேன், திரு விஜய் அவர்கள் நீங்க தண்ணி தரலன்னா அமைச்சரவையிலிருந்து போங்கன்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் உண்டா? அப்படி சொன்னா கூட போயிருவாங்க. ஏன் தெரியுமா? அங்க கர்நாடகாவில் இருப்பது காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் இருப்பது தாவேக ஆட்சியில் 2 அமைச்சர்கள். எது முக்கியம்? 59 வருஷம் கழிச்சு அமைச்சரவை இடம் பெற்றிருக்காங்க, அது கெடுக்க பாக்குறீங்க. எது அப்ப தண்ணி வேணும். நான் இப்ப கேக்குறேன், 102 வருஷமா இருக்கிற விவசாயிகள் போராடுறத மண்ணள்ளி போடணும்னு நினைக்கிறீங்க. 28 ஹெக்டேர், லட்சம் ஹெக்டேர் இருந்தத இன்னைக்கு 8 லட்சம் ஹெக்டேரா மாத்திருக்கீங்களே. அப்ப நீங்க அதை கெடுப்பீங்க. விவசாயிகள் ஒரு கிலோ அரிசிக்கு இன்னைக்கு 25 ரூபாய் கூடி இருக்குது. அப்ப அதெல்லாம் விவசாயமே வேணாம், எல்லாம் சிப்ஸ் அந்த இது இருக்குல்ல, நம்ம செல்போனுக்குள்ள இது போடுறோம்ல, அதை முழுங்கி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறோமா? தண்ணி வேணாமா? அப்படியே அதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு இது ரத்தம் தானே உடம்பு. அப்ப ரத்தம் தானே நீர். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம். சரி, இப்ப திமுக முதல்ல அறிவிச்சிருச்சே, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அமைதியாகவே இருக்கட்டும், எங்கள் பின்னால் வரட்டும்ங்கிறாரு. அப்ப என்ன பொருள்? அப்ப யாருமே எதுவும் பேச மாட்டோம். ஆனா நாங்க பேசினால் என்ன பேசினால் இதைத்தான் பேசிட்டே தானே இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமா. ஆகையினால இங்க நடப்பது
தமிழ்நாட்டுக்கு விரோதமான நீங்க காங்கிரஸை கூட பகைச்சிக்கிறாம இருப்பதற்காக முதலமைச்சர் விஜய் விருப்பப்படுகிறார். ஆனால் ஐயா கண்ணு போராடுகிறார். அவரை காவல்துறை எப்படி நடத்துது பாருங்க. ஒரு 60 நாளைகளை காவல்துறையை நம்பி நாம ஆட்சி நடத்திடலாம் என்று நினைத்தால், அப்ப நீங்க 2-3 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒழுங்காற்று குழு, அதை தமிழ்நாட்டிலிருந்து ஏன் நீங்க போகல? நீங்க காணொளி காட்சி மூலம் தானே நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. அப்ப அதற்கு பிறகு என்ன சொல்றார்? இது என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு புதுசா 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சியை மக்கள் ஒரு நடிகர்ன்ற முறையில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கர்நாடக மக்கள் அப்படி அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் நீர்ப்பாசனத்தை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியுது விவசாயினுடைய மகிமை, அந்த விளை பொருட்களினுடைய உரிமை என்னன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காட்சி பொருளாக மௌனமாக இருந்தால் உண்மையிலேயே வேதனையா இருக்கு சார். இதுல 1000 விமர்சனங்கள் நீங்க வச்சாலும், ஆனால் முதலமைச்சர் பக்கம்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சிக்கு ஐயா கிருஷ்ணசாமி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாருன்னா, எங்க முதலமைச்சரால முடியாதா? நாங்கள் கூட்ட மாட்டோம்ங்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு என்னங்க? இது என்னன்னு சொல்லுது? சாபமா வரமா? பேசும். நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் ஜவஹர் அலி அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அவசியம். கர்நாடகத்தில் பாருங்க, அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க, ஆல் எம்பிஸ் கூட்டம் போட்டிருக்காங்க. தமிழக அரசுக்கு இதுல என்ன சிக்கல்னு கேள்வி கேட்கறாங்க சார். அதுக்கு என்ன சார் பதில் இருக்கு? அதாவது கர்நாடகாவில் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் அந்த மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையில இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு என்னடா, நேத்திக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏன் போறாரு கர்நாடகாவுக்கு போறாருன்னு கேட்டாங்க. இப்போ கேட்கிறாரு ஏன் போகல, ஏன் போகல, அவங்கள அவமதிச்சிட்டாங்க, ஏன் போகல, இது தமிழ்நாட்டுக்கே கிடைத்த அவமானம் இல்லையான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் போறதே எதுக்கு போறாரு? மேகதாது பிரச்சனை போய் கட்டிக்குங்கன்னு சொல்ல போறாரா? மேகதாது பிரச்சனைக்காக போறாரா? எங்களுக்கு ஜூன் 12 தமிழ்நாடு வறட்சியில் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால நீங்க தண்ணி திறந்து விடணும்னு கேட்க போறாரு. அவரு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னா, சிவகுமார் நீங்க வாங்க கர்நாடகத்துல இருக்கும் நதிகள்லாம் கொஞ்சம் பாருங்க, அந்த டேம்ப் எல்லாம் பாருங்கன்றாரு. இவரு என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு பாருங்க, இங்க விவசாய நிலங்கள்லாம் எப்படி எல்லாம் காஞ்சி போயிருக்கு, அதையும் பாருங்க என்று ஒரு நல்லுறவு 2 மாநில மக்களுடைய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. 20 மாவட்டங்கள் சொன்னதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன். இது அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டணுங்கிறதையும் அது சொல்லிடுறேன். இது ஏதோ நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, இரு மாநிலத்தினுடைய லட்சக்கணக்கான 40 லட்சம் தமிழர்கள் அங்க வாழ்றாங்க, இங்கேயும் கர்நாடக மக்கள் வாழ்றாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில இருந்து அதிகமான காய்கறிகள் அங்க போகுது, அங்க இருந்து பழங்கள் வருது. இன்னும் உறவு சம்பந்தப்பட்டது, குடும்ப நலன் சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனைகள்லாம் போக்குவரத்து பயணமே தடைபடக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் காய்கறி போக்குவரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? சார் நீங்க அதான் கேக்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து தண்ணி திறந்து நீங்க அவதூறு. ஏன்னா அங்க என்ன நடக்குது, ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் கிளிக்கப்படுகிறது, பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இங்கேயும் ஒரு பதட்டமான சூழ்நிலை விவசாய மக்கள் கிட்ட உருவாகிட்டு இருக்கு. அப்ப அந்த பதட்டத்தை தடிக்கணும், இரு மாநிலம் சிஎம் டு சிஎம் சந்திச்சு பேசணும்னா மக்கள் விட்ட ஓகே தமிழ்நாட்டு, ஏன்னா பிரச்சனை வைத்த வழி நம்மளுக்கு தான். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசும்போது அந்த மக்கள் கிட்ட ஒரு நல்லுணர்வு உருவாதற்கு ஒரு காரணம். எப்படியாப்பட்ட யுத்த காலங்களே பேசி தீர்க்கும் போது ஒரு நாடு இன்னொரு நாடுகளை குண்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பேசிக்கிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன், சுமூகமா முடிஞ்சு போயிடும், போர் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த தண்ணீர் பிரச்சனை இது இப்போ வந்த பிரச்சனையா? காலகாலமா 100 வருஷம் 1974
திமுக சார் அந்த சிஎம் சார் போறதுலாம் ஓகே சார். நான் என் கேள்விக்கு இன்னும் பதில் வந்ததா நான் ஃபீல் பண்ணல சார், அதனால கேக்குறேன். சிஎம் சார் போறது போலன்றது அடுத்த விஷயம். இங்க ஒரு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக கேக்குது, அதிமுக கேக்குது, பாமக கேக்குது, நாம் தமிழர் கேக்குறாங்க. புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு ஒரு மாடல் அனைத்து கட்சி கூட்டத்தையே நடத்தி முடிச்சிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு எதிர்க்கட்சி ஒரு சின்ன கட்சியாக இருக்கக்கூடியவர்களே செய்யும் போது ஆளுங்கட்சிக்கு தார்மீக கடமை இருக்குல்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன பிரச்சனை? சரி, இதனால தான் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளிப்படையா சொல்லணும்ல, அதையும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நாங்கள் வெளிப்படையான அரசு, நேர்மையான அரசுன்னு சொல்லக்கூடிய தாவேகா இதுல ஏன் உள்நோக்கத்தோடு அல்லது மறைமுகமாக ஏன் செயல்படுறாங்கன்னு கேக்குறாங்க சார். நீங்க ஒரு சிறந்த நெறியாளரா உருவாக்கிட்டு வரீங்க, எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இங்க வந்து கிருஷ்ணசாமி ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டாரு. இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டி நடத்திடுச்சு. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை தீர்வதற்கான முதல் ஸ்டெப் என்ன? ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்பதான் அந்த கண்டினியூஷன் வரும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொன்ன போதும் திறக்காத கர்நாடகா, உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்ன போதும் திறக்காத நீங்க இது கர்நாடகா, கடைசியாக நேத்து உத்தரவிட்டது 3500 கண்ணாடி, அதையும் திறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய கர்நாடகா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பதட்டமான சூழ்நிலையிலுக்கு நீங்க இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூடுறோம் சார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன பேச போறோம்? என்ன சார் பேச போறோம்? நீங்க கர்நாடகத்துல இருந்து தண்ணியை வாங்குங்க, தண்ணி கொடுக்கறியா இல்லையா, தண்ணி கொடுக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னபடி 177 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும், ஜூன் மாசத்துக்கான 40 டிஎம்சி தண்ணியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாகணும்ட்டு இததான் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும். ஆனால் அதுல ஏதாவது பயன் இருக்கா? அப்போ முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, நாம இவங்க கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி கர்நாடகத்துக்கு போய் அந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை இங்க வந்து அனைத்து கட்சி விவசாய பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு அதை விவாத பொருளாக்கி அதன்படி பேசி அதற்கு பிறகும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அது என்ன ஒரு சொல்யூஷன் நோக்கி போகும். இப்ப பேச கூப்பிட்டா என்னது, பேருக்கு கூப்பிட்டு கொடுக்க போறியா இல்லையா, கொடுக்கணும் சார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நாம உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், கேட்டுதான் பெறுவோம். என்ன பையன் கர்நாடகத்துக்கிட்ட போய் சட்டையை பிடிக்க முடியுமா? அந்த முதலமைச்சரை கர்நாடகிட்ட போர் தொடுக்க முடியுமா? நாம பேசிதான் தீர்க்கணும். உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லி கூட அதை கேட்காத கர்நாடகத்துல என்ன பண்ண சொல்றீங்க? இந்திய இறையாண்மையே காத்துல பறக்குது. இதை செய்ய வேண்டியது யாரு? மோடி செஞ்சிருக்கணும். செஞ்சாரா? செய்யல. இல்ல அட்லீஸ்ட் ராகுல் சொல்லி இருக்கணும். ராகுல் சொன்னாரா? செய்யல. ஏன் ஒரு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்து இந்த ரூல் ஆஃப் லா ஆளக்கூடிய கர்நாடக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணுமாவது ஒரு வார்த்தையா பேசி இருக்கணும். சொன்னாரா? இன்னும் சொல்ல போனா ஜார்க்கண்ட் பீகாருக்கு இடையே இப்பொழுது நதிநீர் பிரச்சனையிலே மத்திய அரசாங்கம் தலையிட்டு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் யாருக்காரு அமித்ஷா தலைமையிலே ஒரு குழு அமைச்சிருக்காங்க சார். அத போன்ற இங்க ஒரு மத்திய அமைச்சர் அமைச்சு குழு அமைக்க இருங்க சார், இருங்க சார், முடிச்சிடறேன். நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும், கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சார். உங்க டைம் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சுருக்கமா. இந்த சூழ்நிலையில இது செய்யாத காரணம் என்னன்னா, கர்நாடகாவுக்கும் பிஜேபிக்கும் அங்க கர்நாடகா ஓட்டு அரசியல், ரெண்டு கட்சியும் தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நிலையில நான் கேட்கிறேன், நீங்க இந்த தீர்ப்பு 2000 இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னா 2007 நடுவர் மன்ற ஆணையம் ஒன்று வெளியிட்டாங்க, இறுதி ஆணையம். அது தீர்ப்பை வெளியிட்டாங்க. இந்த காங்கிரசும் திமுக ஆட்சியும் சேர்ந்து 6 வருஷங்கள் நீங்க கிடப்பல போட்டதனுடைய பயன் தான் 277 டிஎம்சி 177 டிஎம்சி குறைஞ்சது இல்லாம அதுலயும் பெங்களூர் குடிநீருக்காண்டி ஒரு 14 டிஎம்சி கொடுத்து கொண்டாங்கன்னா எதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே எல்லாம் ஓட்டு அரசியல். எப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அந்த 2007 இருந்து 2013 வரைக்கும் அந்த நடுவர் மன்ற ஆணையத்தை வந்து இவர்கள் வெளியிடாதான் மிகப்பெரிய பிரச்சனை. சார், இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அனைத்து கட்சி கூட்டம்
போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பண்ணிட போகிறோம்? தண்ணி வேணாம் நான் சொல்ல போகிறோம். எல்லாருடைய கருத்தும் தண்ணி வேணுங்கிறது தான். இப்போ அதுக்கு போய் தனியாக ஒரு கூட்டம் போடணுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்போ அதுக்கு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்ன்ற கேள்வி இருக்குது. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் விஜய் நடித்த கில்லி படத்தில் ஒரு காட்சி வரும். மயில்சாமி சொல்வார், இவனை மட்டும் அனுப்பிச்சிட்டா கர்நாடகாவுக்கு போய் தண்ணீர் தூக்கிட்டு வந்துடுவான்டா, பயங்கரமான ஆள்றா அப்படின்னு. உள்ளபடியே எங்க அண்ணனை தியேட்டர்ல பார்த்து திரையில பார்த்து ரசிச்சு அவர் முதலமைச்சரானால் இப்படியெல்லாம் அவரால் செய்ய முடியும்னு நம்பி தான் வாக்களிச்சு அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு, கூடுதல் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக அண்ணன் எப்படியாவது தண்ணி கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு நம்புறாங்க மக்கள். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தான் நாங்களும் அந்த நம்பிக்கையின் பின்னால தான் இருக்கும். விஜயனை எப்படியாவது தண்ணி கொண்டு வந்துடணும், அந்த தண்ணி வந்து விவசாயிகளுக்கு போய் சேரணும். உள்ளபடியே ஆடிப்பெருக்கு மகிழ்ச்சியோட மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை செலிப்ரேட் பண்ணணும். எங்க அண்ணா சொன்னார். இப்ப அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நான் பேசினா மட்டும் என்ன ஆக போகுது? அனைத்து கட்சி கூட்டம் போட்டா எல்லாம் வந்து சரியாயிடுமா? அவங்க தான் தரமாட்டுறாங்களே. மேகதாது அணை பிரச்சனையும் நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் சட்டமன்றத்தில் நீங்க தீர்மானம் போடுறீங்க? அவங்க தான் சொன்னா கேட்க மாட்டாங்களா? இல்லைங்க, சொல்றது புரியுதுங்களா? அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. கர்நாடகாவுக்கு எது சொன்னாலும் கேட்காது. எதுக்கு மேகதாது அணை கட்ட வேண்டான்னு அல்ல, மேகதாது அணைக்கு தடை கேட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு தீர்மானம் போட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அனுப்புறீங்க. அனுப்புறீங்களா? எங்களுக்கு அது புரியல, அந்த லாஜிக் புரியல. என்ன லாஜிக்? எதுவுமே கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. நீங்க ஒன்றிய நீர் மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் கேட்கிறோம், ஒரே முகபாவனை, ஒரே உடல் மொழி. அவர் தொடங்கிய இடத்திலிருந்து காருக்கு சென்று அவர் கார் ஏறுவாரோ ஒரே முகபாவனை, ஒரே உடல் மொழி. அவர் அந்த துறையின் அமைச்சர், எந்த பதிலும் கிடையாது. அப்புறம் நீங்க அமைச்சர் துறையோட செயலாளரே பதில் சொல்றாங்கல்ல. இப்ப அங்க இருக்கக்கூடிய இப்ப நம்ம காய்கறி கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம், பல பிசினஸ் நடக்குது, தமிழ் மக்கள் இருக்காங்க. நான் அவர் ஏதாவது ஒரு பதட்டமான பதில சொல்லி தேவையில்லாத பதட்டம் உருவாக கூடாது. இல்ல சார், அதை தவிர்க்கணும்ல. இல்ல சார், சண்டை யாருமே போட்டுக்க சொல்லி கேட்கல. ஒரு மாநிலத்தோட உரிமையை வெளியில சொல்றது என்ன பிரச்சனை? ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும், தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் நான் என்னுடைய உரிய குரலை நான் அங்க வந்து ஓங்கி ஒழிப்பேன். என் சார்பாக கட்டாயம் நீரை காவிரி நதி நீரை நான் பெற்று தருவேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க வாய் திறந்தாவே கோச்சுப்பாங்க, நிறைய பேர் கோச்சுப்பாங்க. அது நிறைய பேருக்கு நீங்க பதில் சொல்லணும். அதாவது நீங்க ஒன்றிய அரசாங்கத்தையும் மனசு கஷ்டப்படாம பாதுகாக்கணும், கூடவே இருக்கிற காங்கிரஸையும் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாது. இங்க கூட்டணியில் இருக்கிற 2 அமைச்சரவை கொடுத்துருக்கீங்க. இதுவரையிலும் தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத 2 அமைச்சரவை கூப்பிட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டு தண்ணி வரணும், ஒழுங்கா போய் உங்க தலைமையிட்டு சொல்லுங்க. வரலன்னா 2 பேரும் போங்க, அமைச்சரவையில் வேண்டாம் எங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க, we will guarantee. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது நாள் வரலையும் வாயை திறக்காம இருக்கிறது தான் சாதுரியம்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் தண்ணி திறக்கல, ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டனால என்ன ஆக போகுது? அண்ணன் அழகா பதில் சொல்றாரு. கூட்டம் கூட்டினா தண்ணி வந்துருமா? வராதுதான். ஆனால் குறைந்தபட்ச ஜனநாயக அழுத்தம், நீங்க சொல்கின்ற அதே ஜனநாயகத்தோட அழுத்தம். நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயக அழுத்தம் கொடுக்க தயாராக இல்லை. இதுதான் எங்களுடைய கேள்வியாகும். அந்த கேள்விக்குள்ள நீங்க ரொம்பலாம் கேட்கல சார். குறைந்தபட்சம் ஒரு கண்டனம், சரி குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கொடுங்க. எங்களுக்கு தண்ணீர் வரும், நாங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு பிரஜை தான், எங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் வந்து விஜய் அண்ணன் தான். அப்போ நாங்கள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், விஜயன் என்ன மாதிரியான சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு. குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவிங்க, தமிழ்நாடு உங்க பின்னாடி நிற்கும். சரி, ஓகே, கேட்போம் சார். ஆனா அதற்கு தயாராகவும் இல்லை. அதை பத்தி பேசினா அது வந்து அது அரச பயங்கரவாதம்னு அவர் நினைக்கிறாரா என்னன்னு எங்களுக்கு புரியும். சரி புகழேந்தி சார், இப்போ குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் கூட வரல அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல வருத்தப்படுறாங்க. இப்போ என்னுடைய அன்பு தம்பி பேசுறாரு முதல்ல அக்னீஸ்வரன், 100 வருஷத்துக்கு மேல இந்த தகராறு போய்கிட்டே இருக்கு. ராஜா காலத்துல மைசூர் மகாராஜா ஸ்ரீதத்த உடையார் காலத்திலிருந்து போகுதுன்றாரு. கரெக்ட் தான், அப்புறம் போயிட்டு தான் இருக்கு. அதை யாரும் ஸ்டாப் பண்ணிட்டா? யாரும் ஸ்டாப் பண்ண முடியும்? தீராத வியாதியா, தீராத பிரச்சனையா தான் காவேரி இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமின்னாரு, அவருக்கு ஒண்ணு முதல்ல சொல்லிடுறேன், அம்மா 2016 உங்களுக்கு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிடபிள்யூடி மினிஸ்டர் இருக்காரு, அப்போ இந்த நீர்ப்பாசனத்துறை சேர்ந்து இருந்தது. அது இருந்தா மீட்டிங் நடக்குது, ஐஏஎஸ் ஆபீசர் கலந்துக்கிறாங்க, மோகன் ராவ் கலந்துக்கிறாரு, ஐஏஎஸ் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி. இவர் உள்ள விடவே இல்லை, கூப்பிடவே இல்லை.
அந்த மீட்டிங்கே உள்ள கூப்பிடல. ஆறுமுகசாமி கமிஷன் நீதிபதி நீதியரசர் ஆறுமுகசாமி கமிஷன் பண்ணி நான் தான் போய் ஃபைல் பண்ண, அவர் கூட்டு விசாரிக்கணும்னு. இதெல்லாம் எங்க போய் சொல்ல முடியும்? ஒண்ணுன்னா எடுத்து அதையெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே போக முடியுமா? அவங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர் விட மாட்டேனார். சினிமா நடிகர். நான் உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவர், சினிமா நடிகர், கதாநாயகன். அவரு தான் நடிச்சிருக்காரு. நான் கூட ஒரு படம் அந்த வடிவேலு தந்தையா இருக்குது. இல்ல வடிவேலு தந்தையா இருக்க படத்தை கூட நான் பார்த்தேன் டிவில. தவறா சொல்லல, எங்க அண்ணா அந்த காட்சியெல்லாம் அமைச்சிருக்காரு. அந்த எதிர்பார்ப்பு தமிழக மக்களுக்கு இருக்குன்னு தான் சொல்றேன். தவறா இது உடனே சினிமால இருந்து பிறந்ததே நம்ம கட்சிங்க சார். சினிமா தான் திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து தவறுன்னு சொல்லல, அமர்த்தது. அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். தவறுன்னு சொல்லல. இல்ல நீங்க உதயநிதின்னு சொன்ன உடனே கோபம் வருது இல்ல உங்களுக்கு? அப்படித்தானே ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து விளக்கம் சொல்றேன். தவறா சொல்லல, முதலமைச்சர் யாருன்னு தானே பேச்சு. எதிர்கட்சி தலைவரா பேச முடியும் ஒரு பிரச்சனைக்கு? முதலமைச்சர் தானே கேட்க முடியும். ராஜேஷ் முக்கியமா இல்ல கரெக்ட். ராஜேஷ் முக்கியமான விஷயம், எல்லோரும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர். நான் பல தடவை பாராட்டி அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை ஒரு பயன்படுத்தி. கண்டிப்பா சார், இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு சார், எல்லாருமே பேசணும். உங்களுடைய இறுதி இல்ல வட்ட பேசுவாரு. ஆனா எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு இன்னொரு ஸ்டேட் முதலமைச்சர் சொல்றாருன்னா நீங்க கண்டம் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து எங்க முதலமைச்சர் எப்படியா வரவானான்னு சொல்ற, நீ சொல்லாமா நீ அப்படின்னு சொல்லி யாராவது குரல் கொடுத்தீங்களா? அப்ப ஷெட்யூல்டு 3ஆம் தேதி எப்போ நாளைக்கு, அது போகாதுக்கு முன்னாடியே ஷெட்யூல் அது கேன்சல் ஆகி போச்சு, வரவேணான்ட்டாரு. அதுக்குள்ளார இந்த ஆளுங்கட்சி கூட்டுதா இல்லையா தெரியாது. அதுக்கு முதல்ல அணை கட்டுற விஷயத்துல கிளியரா உச்ச நீதிமன்றம் 2 பேரும் கலந்துதான் முடிவு பண்ணணும் உத்தரவு போட்டிருக்கு. படிக்கிறதுக்கு ரெடியா ஆர்டர் வச்சிருக்கேன், அது இருக்கு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பொறுமையாவே இருக்க மாட்டேன்னா எதுக்கு எடுத்தா ஏதாவது ஒரு பழிய சொல்லணும். ஏதாவது இவர் நிர்மல்குமார் அமைச்சர் பேசினா ஒத்துக்க மாட்டீங்க. இப்படியே ஏதாவது விவகாரம் பண்ணு நினைச்சு பண்ணா அது எங்க போய் முடியும்? ஆகவே எல்லாருமே தொடர்ந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இல்ல ராஜேஷ், நான் அரசு கூட்டுதே இல்லைன்னு வெயிட் பண்ணி பாருங்க. 3ஆம் தேதி ஷெட்யூல் இருந்தது. நாளைக்கு தான் ஒர்க்கிங் டே வருது. கவர்மெண்ட் செக்ரட்டரியேட் வருவார், முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பாருங்க. நீங்களே கூட்டலாம் சார், நீங்களே ஒரு கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் பாருங்க. நாங்க கூட்டிட்டோம்னா அசம்பிளியில் அடிச்ச மாதிரி சபாநாயகர் இருக்கை உடைச்ச மாதிரி உங்க சௌரியத்துக்கு பண்ணிக்குவீங்க. அப்புறம் எங்களை குறை சொல்லி கூட்டல நீங்களே கூட்டிக்கோங்க, நீங்களே நடத்திக்கோங்க, நாங்க பாத்துக்கோம். நாங்க வந்து நேராவும் போய் பேசி பாத்துக்குவோம். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் அருமையா பண்ணுவாரு. தண்ணீர் வரும், எல்லா பிரச்சனையும் சால்வ். கண்டிப்பா சார். கடந்த 12 வருஷமா இந்த மாதிரியான பிரச்சனை வரல, ஏன்னா தண்ணி வந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 பேர் ஒன்னா நின்றாலே போதும், தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கிறதுன்னு பார்த்து பயப்படுவாங்க. 2வது, தமிழ்நாடு முதலமைச்சரை வர வேண்டாம் என்று சொன்னதை வன்மையாக மக்கள் எல்லோரும் கண்டிக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லையே, அப்ப எப்படி கண்டிக்கிறது? அப்ப இதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் சார், நீதிமன்றம், ஒழுங்காற்றுக்குழு, மத்திய அரசு, மாநில அரசு இதெல்லாத்தையும் விட்டுருங்க சார். எப்பா எங்களுக்கு தண்ணி மழை அங்க நிறைய பெய்யுதுல, அப்பயும் எங்களுக்கு தண்ணி வேணாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாருனாலே இந்த பிரச்சனை தன்னால தீர்ந்து போயிடும். அதாவது உங்களுக்கு வறட்சியா இருந்ததுன்னா நாங்க தண்ணி தரமாட்டோம், மழை நிறைய பெஞ்சிச்சுன்னா எல்லா தண்ணியும் ஓடி தமிழ்நாட்டில் போய் இது பண்ணி அப்படின்னு சொன்னா இதுவே ஒரு நயவஞ்சக அரசியல் இல்லையா? அப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்ந்து நடக்குது. பசாவராஜ் பொம்மை 1000 கோடி ஒதுக்கினாரு, ஆனால் பாஜக அரசு அன்னைக்கு அணை கட்டல. ஏன் வந்து இவர் கட்டுறாருன்னா இவருடைய தொகுதி அதுக்குள்ளதான் இருக்குது. அதனாலதான் அந்த 67 அடி கொண்டு வந்துட்டோம்னா நாம நிரந்தர சிஎம் ஆகலாம் நினைக்கிறாரு. ஆகையினால ஒன்னும் சொல்லல, அனைத்து கட்சி கூட்ட வேண்டாம், நீங்க கேரளா அதுக்கு போக வேணாம், கர்நாடகா போக வேணாம், தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து பேசுங்கள், அதுவே எங்களுக்கு தண்ணி வந்தது மாதிரி. ஓகே, ஜவஹர் அலி சார் உங்களுடைய இறுதி கருத்து. சார், அதாவது நீங்க பேசுறோம் கூடியவர்கள் என்ன நிலைப்பாடு பேசுறாங்க எனக்கு புரியல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாற்றோன்ற அரசு சார்பில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒரு நிலைப்பாடு எதுவுமே தெரியாத நிலையில
இப்போ திமுக அனைத்து கட்சி கூட்டம் முன்னாடி வந்து எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது கூட்டினாங்க சார். அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்கன்னா அதுக்கு என்ன அப்போ ஏன் தெரியுமா இப்ப கூட்டல? அப்ப நிறைய கட்சிகள் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து சொன்னா கூட கூட்ட முடியாது. ஏன்னா அனைத்து கட்சி எந்த கட்சியுமே அவங்க கூட இல்ல. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்றாங்க அவர் போறது தப்பு இல்ல, முதலமைச்சர் அங்க போய் பேசுறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. பிரேமலதா விஜய் சொல்றாங்க. அப்ப அதனாலதான் அவங்க கூப்பிடல. நான் என்ன கேட்கிறேன், திமுக தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாநில உரிமைகளை எல்லாம் கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. அதற்காக எந்த குரல் கொடுக்கல. அவர் நண்பர் சொன்னாரு, மக்கள் நம்புறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. பொறுங்க, அதுக்காக தானே புது முயற்சியாவ பேசலான்னு போனாரு. அதுக்குள்ள அந்த சிவகுமாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இது எங்கடா இவர் பேசி இவருக்கு சாதகமாக்கி கொண்டு போயிருவாரோ, நம்ம அரசியல் கலை இங்க போயிடுமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இந்த விஷயத்தை அவர் பேச மாட்டாரு. ஒரு கவலையை கோர்ட்ல பதிவு பண்ணி சரிங்க சார், இப்பதான் பேசுறேன். அதே மாதிரி ஆடி வெள்ளிய பத்தி, இப்ப ஆடி வெள்ளிக்கு இப்ப மழை இன்னைக்கு 12,000 கன அடி தண்ணீர் வருது. உங்க ஆட்சி காலத்துல 2006 இருந்து 2009 வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஜூன் 12 தண்ணி திறந்து விடல சார். திமுக என்ன சார் பண்ணாங்க? கிடைச்சிருச்சா சார்? நீங்க சட்ட போராட்டம் நீங்க நடத்துனீங்க, ஆனா சரியா கூட நடத்தல, அது வேற. ஆனா ஒரு புது முயற்சி இருங்க சார், அதோட முடிச்சிடறேன். தீர்மானம் போடுறது எதுக்கு தெரியுமா? தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி தீர்மானம் போடுறது மத்திய அரசாங்கம் இதுல தலையிடணும், இந்த விஷயத்தை கையில எடுக்கணும். ஆனால் மாநில அரசும் இணக்கமா இருக்கணும். காரணம், இரு மாநிலங்களும் வெவ்வேறு மக்கள் வாழ்கிறார்கள். அங்க கர்நாடகாவில் தமிழர்களும் தமிழ்நாட்டில் கன்னடியர் வாழும் போது அவர்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி விட்டால், முன்னாடி போல மீண்டும் ஒரு பெங்களூர்ல ஒரு கலவரம் ஏற்பட்டால் அது யாருக்கு பாதிப்பு? இதையெல்லாம் உணர்ந்து அரசியல் செய்யணும்னா செஞ்சிருக்க முடியும். அரசியல் செய்யக்கூடாது, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் என்பதற்காகவே இந்த விஷயத்துல பொறுமையாக கண்ணும் கருத்துமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் செயல்பட்டார். அதனுடைய புது முயற்சி தான் நேரா சந்திக்கிறோம். நன்றி சார். விவாதத்தில் கலந்து கொண்ட போராட்டம் புரியுது சார். விவாதத்தில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாளை இந்த கோர்ட் நிகழ்ச்சியில வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.